FM ரெயின்போ 102.8 நேயர்கள் கேட்டு ரசிக்கவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் உங்களுடன் இணையும் நான் RJ தேவி. இன்னைக்கு நிகழ்ச்சியில சர்க்கரை நோயினால பாதத்துல ஏற்படக்கூடிய புண்களுக்கான அறுவை சிகிச்சை குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சையின் துறை தலைவர் டாக்டர் ரகுவீர் அவர்கள் நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. சார் வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நீரிழிவு பிரச்சனை அப்படின்றது இப்போ ஒரு வயது வரம்பு இல்லாம சின்ன வயசுல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இருந்துட்டு தான் சார் இருக்கு. இந்த நீரிழிவு நோயினால நிறைய பிரச்சனைகள் நம்ம உடலுக்குள்ள இருக்க உறுப்புகளுக்கும் வருது. ஸோ வெளியும் நம்ம வெளிப்புறத்துல பார்க்கும்பொழுதும் நம்ம பார்க்க முடியுது சார். இப்படி இருக்கும்பொழுது இந்த பாதத்துல குறிப்பா இந்த நீரிழிவு நோயினால வரக்கூடிய பாதிப்பு அப்படின்றது அதை பத்தி சொல்லுங்க சார். இந்த நீரிழிவு நோய், அதாவது சர்க்கரை நோயின்னு சொல்லுவோம். டயபெட்டிஸ் நம்மளுடைய ஒருத்தங்களுக்கு இருக்கும்போது, அதுவும் அது அன்கண்ட்ரோல்டாக இருக்கும்போது உடம்புல உள்ள எல்லா ஆர்கன்ஸையும் பாதிக்குது. சொல்லப்போனால் ஹெட் டு ஃபுட்டு, கண், பிரெயின், ஹார்ட்டு எல்லாவற்றையும் பாதிக்குது. அதே போல் பாதத்தையும் பாதிக்குது. இந்த பாதத்தில் உள்ள பிரச்சனைகள் என்னென்னா, இது பாதத்தில் உள்ள நரம்புகள், அதாவது உணர்ச்சிக்குரிய நரம்புகள் மற்றும் அட்டானமிக் நர்வஸ்ன்னு சொல்லுவோம், அந்த நரம்புகளையும் பாதிக்கப்படுது. மேலும் இரத்த குழாய்களையும் பாதிக்குது. இந்த நரம்புகள் பாதிக்கப்படுகிறதுனால, சென்சரி நர்வ்ஸ் பாதிக்கப்படுறதுனால காலில் உணர்ச்சி இல்லாமல் போயிடுது. அதாவது மதமதப்பு தன்மை இருக்கும். மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது, நார்மல் இண்டிவிஜுவலை கம்பேர் பண்ணும்போது சுகர் பேஷண்ட்டுக்கு, டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு உணர்ச்சி இருக்காது. அதனால் சின்ன சின்ன காயங்கள் ஏற்படுது தெரியாது. அது அந்த மாதிரி ஏற்பட்டாலும் அது வலி இல்லாததுனால அவங்க அது சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை. ரெண்டாவது, அட்டானமிக் டிஸ்ஃபங்க்ஷன் சொன்னதுனால அதில் காலில் பாதத்தில் ஸ்வெட்டிங் இருக்காது. ஸோ அதனால் கால்கள் அந்த பாதத்துடைய தோல் ட்ரை ஆகி கிராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் இந்த அட்டானமிக் டிஸ்ஃபங்க்ஷன்னால் இந்த பாதம் நமக்கு எப்போவுமே உள்பகுதியில் ஒரு சின்ன ஆர்ச்னு சொல்லுவோம், மீடியல் ஆர்ச் ஆஃப் த ஃபுட்டுன்னு இருக்கும். அது இந்த அட்டானமிக் டிஸ்ஃபங்க்ஷனால் அந்த தசைகளில் மாற்றங்கள் ஏற்படுறதுனால அந்த ஆர்ச் கொலாப்ஸ் ஆகி ஃப்ளாட் ஃபுட், அதாவது ஃப்ளாட்டாக பாதம் ஃப்ளாட்டாக இருக்கிறதுனால நம்ம பாடி வெயிட்டு கீழே உள்ள ஹார்ட் சர்ஃபேஸ் ரெண்டுக்கும் நடுவில், அதாவது எலும்புகளுக்கும் தரைக்கு உள்ள இதுக்கு நடுவில் டிஷ்யூஸ் மாட்டும்போது முதல்ல கெலாசிட்டி, அந்த தோல் தடிமன் ஏற்படும். அந்த தடிமன் ஏதாவது ரீசன்னால் கிராக்ஸ் அல்லது அது மூலமாக இன்ஃபெக்ஷன் ஏற்படும் போதோ அது புண்களாக ஆறாத ரணமாக ரொம்ப தொந்தரவு கொடுக்குது. நேயர்களே, சர்க்கரை நோயினால நம்ம பாதத்தில் வரக்கூடிய பிரச்சனை, அதுக்கு உண்டான அறுவை சிகிச்சை குறித்து சார் விளக்கம் கொடுக்க இருக்காங்க. நேயர்களே, நீங்களும் உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெறலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? FM ரெயின்போக்கு கால் பண்ணுங்க. 227176 மற்றும் 227177 இந்த எண்கள்ல. சார், இந்த பாத புண் அப்படின்றது வரதுக்கான காரணம், அது யார் யாருக்கெல்லாம் வரும் அப்படின்றது சொல்லுங்க சார். நல்ல கேள்வி. இந்த எல்லா நீரிழிவு நோய் உள்ள எல்லா பேஷண்ட்டுக்கும் எல்லாத்துக்கும் இது வரணும்னு கட்டாயம் கிடையாது. நீண்ட நாட்கள் சர்க்கரை நோய் இருக்கிறவங்களுக்கு இது வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ரெண்டாவது, சர்க்கரை நோய் கட்டுக்கடங்காமல் இருப்பது, அதாவது அன்கண்ட்ரோல் டயபெட்டிஸ் இருக்கவங்களுக்கு இந்த பாதத்தில் பாதிப்பு ஏற்படுறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. இப்போ சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கிட்டு மாத்திரையோ இன்சுலினோ அதுக்கு தேவையான ஃபிசிஷியன் சொல்கிறபடி, அந்த டயபெட்டாலஜிஸ்ட் சொல்கிறபடி அவங்களோட மாத்திரைகளை கரெக்டாக சாப்பிட்டுட்டு இருந்து பாதத்தையும் நல்ல பாதுகாப்பாக வைத்து கொண்டாருந்தால் இந்த பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு குறைவு. ஓகே சார், நீங்கள் சொல்லியிருந்தீங்கல்ல சார், இப்போ சில பேர் சொல்லுவாங்க, எனக்கு நான் சாப்பாடெல்லாம் திட்டமாக தான் சாப்பிட்றேன், டாக்டர் சொல்கிறது தான் சாப்பிட்றேன், நான் என்னுடைய டேப்லெட்ஸ்லாம் கரெக்டாக எடுத்திருக்கேன், ஆனாலும் எனக்கு சுகர் கண்ட்ரோலில் வர மாட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷன் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு நீரிழிவு பிரச்சனைன்னு சொல்கிறோம் சார். ஸோ இவங்க எல்லாருக்குமே இந்த பாத புண் அப்படின்றது வருமா? ஸோ இது எப்படி அவங்க கையாளலாம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். இந்த சர்க்கரை நோய் உள்ளவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி பாதத்தில், அதாவது எல்லாருக்கும் இது வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அதிகமாக பிரச்சனை உள்ளவங்களுக்கு தான் வரும். இதுலேயும் அவங்க பாதத்தை பத்திரமா பார்த்துக்கல அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வரும். இந்த வர்ற காயங்கள் மற்ற காயங்களை கம்பேர் பண்ணும்போது
பாதத்தில் வந்து உள்ள திசுக்களில் வந்து சர்க்கரையின் அளவு அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த திசுக்களில் வந்து சின்னதாக நோய் தொற்று இன்ஃபெக்ஷன் ஏற்பட்டாலும் அதில் வந்து இன்ஃபெக்ஷன் புறையோடி போய் மேலே நோக்கி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, சின்ன காயம் ஏற்பட்டாலோ அல்லது புண்ணு வந்தாலோ அடிபட்டாலோ நம்ம ரெஸ்ட் எடுக்காமல் தொடர்ந்து அந்த காயத்திலே நடந்துகிட்டே இருக்கிறதுனால அந்த காயம் வந்து புறையோடி போய் இன்னும் அதிகமான நாட்கள் காயம் ஆறாமல் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? ரமேஷ் மயிலத்தூர்ந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேளுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சுகரே கிடையாது சார் எனக்கு, ஆனால் பாதம் திக்கின்னு எரியுது சார். சுகர் இல்லாமல் பாதத்தில் எரிச்சல் வர்றது வெவ்வேறு காரணங்களால் இருக்கலாம். ஏதாவது நரம்புகள் பாதிப்பு வந்து நம்ம பார்த்தோம், சுகர் பேஷண்ட்டுக்கு நரம்பு பாதிக்கப்படுதுன்னு சொல்லிட்டு, அது இல்லாமல் சிலவங்களுக்கு ஸ்பைனல் கார்டில் பிரச்சனை இருக்கிறதுனாலையோ இல்லைன்னா வேறு காரணங்களினாலோ பாதத்தில் உணர்ச்சிகள் இல்லாமல் இருந்தது அல்லது உணர்ச்சிகள் வேறு விதமாக இருந்ததுன்னா இந்த பர்னிங் சென்சேஷன், அந்த எரிச்சல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூங்க சொல்ல கூட அதிகமாக எரியுது சார், கண்ணை மூடி தூங்கணும். அதுக்கு வந்து நீங்கள் அந்த மாதிரி, அதாவது சுகர் இல்லை அப்படின்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஆனாலும் இந்த மாதிரி வேறு ஏதாவது நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு பார்த்து அதுக்கு ஏற்ற சிகிச்சை எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லது. அதான் தூங்கவே முடியும் சார், நைட்டு கண்ணை மூடி தூங்கினா தான் டிக்குன்னு பாதை ஏறி. நீங்கள் கண்ணை மூடி இருந்தால் பாதை ஏறி மாட்டுது சார். ஆனால் அப்போ உங்களுக்கு நரம்பு பாதிப்பு இருக்குது, அது கூட உங்களுக்கு கொஞ்சம் மற்ற விதமான சப்போர்ட்டும் தேவைப்படும். நீங்கள் ஒரு நல்ல நரம்பு டாக்டரை பார்க்குறது நல்லது. ஓகே சார், தேங்க்யூ. நல்லது. நன்றி சார். நேயர்களே, நீங்களும் இந்த நீரிழிவு நோயினால் வரக்கூடிய இந்த பாதப்புண் குறித்து உங்களுடைய சந்தேகங்களுக்கும் விளக்கம் பெறலாம். கால் பண்ணுங்க. FM ரெயின்போக்கு 227176 மற்றும் 227177 இந்த எண்களில். சார், இப்போது ஒரு நேயர் கேட்டிருந்தாங்கல்ல சார், எனக்கு வந்து சுகரே இல்லை ஆனாலும் வந்து எனக்கு பாதத்தில் எரிச்சல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சுகர் இருக்கிற பேஷண்ட்டுக்குமே இந்த பாதத்தில் வரக்கூடிய எரிச்சல் அப்படின்றது அதை பற்றி சொல்லுங்கள் சார். இந்த சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து பாதத்தில் நரம்புகள் பாதிக்கப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதில் ஒரு பாதிப்பு வந்து உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு அந்த உணர்ச்சி நரம்புகள் வந்து வித்தியாசமாக தூண்டப்படுறதுனால அவங்களுக்கு வந்து எரிச்சல் இருக்கும். ஸோ சிலவங்க வந்து அந்த எரிச்சல் சொல்லுவாங்க. நிறைய டைமில் பாதத்தில் எரிச்சலோடு வந்தவங்களுக்கு நம்ம பிளட் சுகர் செக் பண்ணி பார்க்கும்போது வந்து சுகர் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போ சுகர் கண்ட்ரோல் நீங்கள் கேட்டீங்க, அது வந்து நம்மளுடைய டயட்டு, நம்மளுடைய லைஃப் ஸ்டைல், நம்மளுடைய வாக்கிங் பேட்டர்ன் அண்ட் மெடிசன் அல்லது இன்ஜெக்ஷன், இது மூணுமே சேர்ந்து இருக்கும். சிலவங்க சொல்லுவாங்க, எனக்கு போன வாரம் நார்மலாக இருந்தது இப்போ அதிகமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம உடம்புல உள்ள சுகர் லெவலை பொறுத்து அது வேரி ஆகிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் ப்ராப்பரான மருந்துகள் மற்றும் தேவையான பாதுகாப்பு, தேவையான ஒரு முறையான நடைப்பயிற்சி எடுத்துக்கிறது அண்ட் முக்கியமாக உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம். பாத எரிச்சல்னு சொல்லியிருந்தாங்கல்ல சார், இப்போது நீரிழிவு நோயாளிக்கு வரக்கூடிய இந்த பாத எரிச்சல் அதை அவங்க எப்படி கையாளலாம்? மருந்துகள் மூலயமா மட்டும்தான் கையாள முடியுமா, இல்லை அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் மூலயமா அதை நம்ம குறைக்க முடியுமா அப்படின்றது சொல்லுங்கள் சார். இப்போ இந்த பாதத்தில் வந்து இந்த பிரச்சனைகள், இதை உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறதோ அல்லது இந்த மாதிரி எரிச்சல் வர்றதோ, இவங்களுக்கு வந்து இந்த சுகர் பேஷண்ட் நான் சொன்னேன் இல்லையா, சக்கரை வியாதி இருக்கிறவங்களையும் நீண்ட நாள் இருக்கிறவங்களுக்கு மட்டும் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் பாதத்தில் வருமா என்று அறியறதுக்காக சில டெஸ்ட்டுகள் இருக்குது. அதெல்லாம் நம்ம பண்ணலாம். அதாவது ஃபுட் லேப் அல்லது ஃபுட் ஸ்டடி லேப்னு சொல்லுவாங்க. அதில் வந்து காலில் உள்ள சென்சேஷன், அதாவது இது வந்து புண்ணு வர்றதுக்கு முந்தின ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும். அவங்களுக்கு வந்து உணர்ச்சி செக் பண்ணி பார்ப்போம், பயோதிசியோமீட்டர்னு சொல்லிட்டு, வெப்ப உணர்ச்சி டெம்பரேச்சர் எப்படி இருக்குது அவங்களுக்கு இப்போ அவங்களால அறிய முடியுதான்னு சொல்லி பார்ப்போம். போடோமீட்டர் ப்ரெஷர் ஸ்டடின்னு இருக்குது. ஒரு ஃப்ளாட் இதில் அவங்கள வந்து நடக்க வச்சு எந்தெந்த இடங்களில் அழுத்தம் அலோவபிள் லிமிட்டுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ப்ளஸ் டாப்லர் ஸ்டடி, அதாவது ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். இந்த மாதிரி வந்து புண்ணு ஏற்படுறதுக்கு முன்னாடியே இவைகளை கண்டறிஞ்சு யாரெல்லாம் வந்து அவங்களுக்கு காயம் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குதோ அவங்களுக்கு அதுக்கு ஏற்ற விதமான சிகிச்சைகளை செஞ்சு அவங்க பாதத்துக்கு ரெஸ்ட் கொடுத்து சரியான முறையில் ஃபுட்வேர் அணிந்து அதை பார்த்துக்கிட்டாங்கன்னா புண்ணு வராமல் தடுக்கலாம். ஓகே சார், நேயர் வந்திருக்காங்க, உங்களோட பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? ராஜகோபால், வெளியூர் மேடம். ஓகே சார், உங்களுடைய சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேளுங்க. ஓகே. வணக்கம் டாக்டர். வணக்கம், சொல்லுங்கள் சார்.
சுகர் பிபி இருக்கு டாக்டர், ஆனால் கண்ட்ரோலில் இருக்குது. சொல்லுங்கள். காலில் வந்து ஒரு வெள்ளை கலரில் குப்பளம் வருது டாக்டர், காலில் பாதத்தில். ம். அது என்ன சுகர் என்ன காரணம் தெரியல டாக்டர். அதான் நீங்கள் ஏதாவது காயங்கள் எதுவும் அடி உங்களுக்கு தெரிஞ்ச அடி எதுவும் பட்டுதா? காலில் உணர்ச்சி எப்படி இருக்குது உங்களுக்கு? காலில் உணர்ச்சி உணர்ச்சிலாம் இருக்கு டாக்டர். கரெக்டா ஒன்றும் இது அடிக்கல, ஒன்றும் படலை. ஏதாவது சூடான பொருள் எதுலையாவது கால் மிதிச்சிட்டிங்களா? தீக்காயம் மாதிரி ஏதாவது ஹாட்டான பொருள் அல்லது வெறும் காலில் செப்பல் போடாது வெயிலில் நடந்துட்டீங்க, அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா? ஆமாம் டாக்டர், அப்படி இருக்கலாம். அதான் செப்பல் போடாமல் நடந்த கொஞ்சம் அப்படியே வீட்டு உள்ளாரே கிரவுண்ட்லயே அப்படி சுற்றி வரும்போது, காம்பவுண்ட் சுற்றி வரும்போது காலில் செப்பல் போடாமல் வாக்கிங் போனேன். அது ஒரு காரணமாக இருக்கலாம். அதாவது நீங்கள் வந்து உங்களுக்கு உணர்ச்சி நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் வந்து செக் பண்ணி பார்த்தா தான் தெரியும் முன்னாடி இருந்த அளவுக்கு அந்த ப்ரொடெக்டிவ் சென்சேஷன் இருக்குதா அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி கொப்பளம் ஏற்பட்டிருந்ததுன்னா நீங்கள் உடனே செய்ய வேண்டியது வந்து உடனே ரெஸ்ட் எடுக்கணும். ஃபர்தராக ரொம்ப நடக்கக்கூடாது, எங்கேயாவது ஊருக்கு போகிறதா இருந்தால் அது மாதிரி எங்கேயும் போகக்கூடாது. உடனே பக்கத்தில் வந்து ஒரு அறுவை சிகிச்சை நிபுணர் இதை பார்த்தா நல்லது. அது ஏர்லி ஸ்டேஜ்லேயே இருந்தனா அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ், அதாவது நோய் தொற்று அதிகம் பரவாமல் இருக்கிறதுக்கு அதை சாப்பிட்டாச்சின்னு சொன்னோன்னா இந்த பிரச்சனையை நம்ம வந்து சீக்கிரமாக சரி பண்ணிடலாம். வலியெல்லாம் ஒன்றும் இல்லை டாக்டர், ஆனால் பலூன் மாதிரி இருக்கு டாக்டர், ஒயிட் கலரில். இதுதான் அந்த இது சர்க்கரை நோய்க்கு உள்ளவங்களுடைய பிரச்சனையே அதுதான். அது உங்களுக்கு வந்து வலி, நம்ம எப்போவுமே வந்து வலி வந்து கடவுள் நமக்கு கொடுத்த ஒரு வரப்பிரசாதம். சின்னதாக வலி இருக்கிறதுனால தான் நம்ம உடனே வந்து அலர்ட் ஆகி அதுக்கு தேவையான தீர்வை காண்போம். வலி இல்லாததுனால அந்த இடத்துல நமக்கு அது பிரச்சனை இல்லை, ஒன்றும் இல்லை, சாதாரணமானு நம்ம நினச்சிக்கிறோம். பட் அதுதான் ப்ராப்ளம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் உடனே மருத்துவரை பார்க்கறது நல்லது. சரி சார், தேங்க்யூ டாக்டர், தேங்க்யூ. நன்றி சார். நன்றி சார், நன்றி. சார், இந்த நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து இந்த புண்கள் வந்து ஆறாமல் இருக்கும். ஸோ இதுக்குண்டான காரணங்கள் என்ன, அது அவங்க ஆறணும் அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான விஷயங்களை கையாளலாம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். இந்த நீரிழிவு ஏற்படுற காயங்கள் வந்து மெயினாக பாதத்தில் கீழே அடிப்பகுதியில் சாதாரணமாக அதிகமாக ஏற்படுது. எங்கே நம்ம பாடி வெயிட்டு கீழே ப்ரெஷர் ஆகுதோ அந்த இடத்துல இந்த காயம் வந்து நம்ம வந்து அதில் நோய் தொற்று ஏற்படும் போது அது நிறைய காரணங்களால் ஏற்படலாம். சாதாரணமாக வெறுங்காலில் நடக்கும்போது நமக்கு நோய் தொற்று, வீட்டில் நம்ம வந்து வெறுங்காலில் நடந்து பழக்கப்பட்டவங்க, அதனால் நோய் தொற்று ஏற்படும்போது அந்த காயங்கள் வந்து ஆறாமல் இருக்குது. முக்கியமாக ரெஸ்ட் எடுக்கணும். நான் இப்போ சொன்னேன் இல்லையா, அது மாதிரி காயம் ஏற்பட்டுச்சு அல்லது ஏதாவது ஒரு சின்னதாக ஒரு ப்ளப்பு அல்லது ஒரு ரெட்னஸ் வந்துடுச்சின்னு சொன்னோன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்து அந்த இடத்துக்கு ரெஸ்ட்டு கொடுத்து அதை ப்ராப்பராக ஆன்டிபயோட்டிக் கொடுத்து ட்ரீட் பண்ணிட்டோன்னா அந்த காயங்கள் வந்து ஆறும். இல்லைன்னா இவங்க வந்து புறையோடி போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது, அதாவது வாக்கிங் ஆன் த அல்சர்னு சொல்லுவோம். அதாவது அந்த புண்ணுக்கு மேலேயே நடந்துட்டு வர்றதுனால வந்து அந்த காயங்கள் வந்து நிறைய நாள் ஆறாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் சர்க்கரை நோயினால் பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு உண்டான அறுவை சிகிச்சை குறித்து டாக்டர் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்து நிகழ்ச்சியில் வந்திருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, யார் எங்கேருந்து பேசுறீங்க? நான் விழுப்புரத்துல இருந்து சுமிதா பேசுறேன் மேம். ஓகே, சொல்லுங்கம்மா, உங்களுடைய சந்தேகம் என்னங்க சார் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா, சொல்லுங்கள். சுகர் இருக்குங்க சார். இப்போ நார்மலாக தான் இருக்குது, செக் பண்ணிட்டோம். செக் பண்ணி டேப்லெட்டும் கொடுத்தாங்க, சத்து மாத்திரையும் கொடுத்தாங்க சார். சரிங்கம்மா. ஆனால் வந்து இடுப்புலேருந்து அந்த முழங்கால் வரையிலும் திகுதிகன்னு எரிச்சலாக இருக்குதுங்க சார். ஆனால் உள்ளுக்குள்ளேயே காலு உள்ளார உள் பகுதிக்குள்ளேயே அனலாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. நீங்கள் சொல்கிறது வந்து எல்லாமே வந்து சர்க்கரை நோயினுடைய பாதிப்புகள் தான். இந்த நரம்புகள் வந்து பாதத்தில் உள்ள நரம்புகள் பாதிக்கும் போது, இடுப்பு கீழே உள்ள நரம்புகள் பாதிக்கப்படும் போது தான் இந்த மாதிரி எரிச்சல்கள் வருது. இதற்கு சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். டயட்டு, சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். அதுக்கு தேவையான மாத்திரைகளை எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அது போக நீங்கள் மருத்துவரை அணுகினீங்கன்னா இதுக்குன்னு கொஞ்சம் மாத்திரைகள் இருக்குது. நர்வ் சம்பந்தம், நர்வ் ரீஜென்ரேஷனுக்கு, நர்வுக்குன்னு சொல்லிட்டு, நியூரலாஜிக்கல் பெயினுக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் இருக்குது. அந்த மாத்திரைகள் நீங்கள் எடுத்தீங்கன்னா சரியாயிரும். இது நரம்பு டாக்டர் தான் பார்க்கணுமாங்க சார்? இல்லை, நீங்கள் சுகர் டாக்டரே பார்த்தா போதும். சுகருக்கு பார்க்குற டாக்டர் பார்த்தாலே அவங்களே வந்து இந்த மாதிரி நரம்பு பாதிப்பு இருக்குதுன்னா அதுக்கு தேவையான மாத்திரைகளை கொடுப்பாங்க. அது மூலமாக ஓரளவுக்கு கண்ட்ரோல் ஆகும். இன்னொரு விஷயம், பாதத்தில் ஏற்படுற புண்ணுங்களுக்கு காரணம் வந்து நம்ம வந்து அந்த புண்ணுகளை சரி செஞ்சாலும் அந்த புண்ணு வந்ததுக்கான காரணம் வந்து சர்க்கரை நோய், அதனால் உணர்ச்சி இல்லாமல் இருக்கிறது. அதனால் புண்ணு வந்து சரியாயிடுச்சுன்னா எனக்கு ஃபுல்லாக சரியாயிடுச்சு, இனிமேல் வராது அப்படின்னு நினைக்கக்கூடாது.
அந்த புண்ணு ஆறுறதுக்கு என்னெல்லாம் நம்ம முயற்சிகள் செய்தோமோ அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருந்தோன்னா திரும்பி புண்ணு வராமல் பாதிப்பை தடுக்கலாம். நன்றிம்மா. நன்றி. சரி, இப்போ வந்து நம்ம பாத புண் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நாள்பட்ட நீரிழிவு நோயினால் இந்த பாதத்தில் புண் வருது, அன்கண்ட்ரோல்டு சுகர்னாலையும் வருது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது குறிப்பிட்ட வயதினர் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்ட வயதில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் வரும், இல்லை எல்லா வயதினருக்கும் வரும் அப்படின்னு ஏதாவது இருக்குங்களா சார்? வயதுன்னு சொல்லப்போனால் ஏற்கனவே சொன்ன மாதிரி, அதாவது நீங்கள் சர்க்கரை நோய் சொன்னீங்க. இதில் 2 விதமான சர்க்கரை நோய் இருக்குது. ஒன்று வந்து குழந்தைகளுக்கே இருக்கிற சர்க்கரை நோய், அவங்களுக்கு பிறப்பிலே வந்து அந்த இன்சுலின் குறைபாடு இருக்கிறதுனால வர்றது. ரெண்டாவது மெச்சூரிட்டி ஆன்செட் அல்லது அடல்ட் ஆன்செட் சொல்கிறது வந்து அது வந்து பெரியவங்களுக்கு வர்றது. ஸோ வயது இதுக்கு வந்து இதற்கு தடை, அந்த பாதத்தில் புண்ணு ஏற்படுறதுக்கு தடையே இல்லை. ஏன்னா வந்து ரொம்ப நாள் சுகர் இருக்கவங்களுக்கு, சுகர் அன்கண்ட்ரோலாக இருக்கவங்களுக்கு தான் இந்த இது வந்து, மற்றபடி வயது வந்து ஒரு வரைமுறையே இல்லை. ஸோ அப்போ எல்லா வயதினருக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க சார். வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கோம் சர்க்கரை நோயினால் பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்களுக்கான அறுவை சிகிச்சை குறித்து. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ரகுவீர் அவர்கள் நம்ம கூட நிகழ்ச்சியில் இணைஞ்சிருக்காங்க. சார், இப்போது இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்கள் அப்படின்னு பேசிகிட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு உண்டான பரிசோதனை முறைகள்னு இருக்கும் இல்லைங்களா சார்? ஸோ அதை பற்றி சொல்லுங்கள் சார். நான் ஏற்கனவே சொன்ன சில பரிசோதனைகள் வந்து சுகர் இருக்கிறவங்க புண்ணு வர்றதுக்கு முன்னாடி அப்படிங்கிறத சொன்னேன். அதாவது அவங்களுக்கு வராமல் தடுக்கிறதுக்காக. இப்போ யாருக்காவது புண்ணு வந்துடுச்சின்னு சொன்னேன்னா அந்த புண்ணு வந்தது வந்து ஆறாமல் இருக்கிறக்குரிய காரணங்கள் எதனால் அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து அகைன் அந்த ஃபுட் ப்ரெஷர் ஸ்டடி பண்ணுவோம். ரெண்டாவது எலும்புகள் எதுவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறதா பார்க்குறதுக்காக எக்ஸ்ரே அல்லது ஏர்லி ஆஸ்டியோமைலைட்டிஸ் இருந்ததுன்னா அதுக்கு வந்து எம்ஆர்ஐ செக் பண்ணுவோம். ரத்த ஓட்டம் அடுத்த முக்கியமான பிரச்சனை வந்து ரத்த ஓட்டம் குறைபடுற மாதிரி இருக்குதுன்னா அது எந்த இடத்துல ரத்த ஓட்டம் எவ்வளவு குறைபடுது எனக்கு பார்க்குறதுக்காக சிடி ஆஞ்சியோகிராம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹார்ட்டுக்கு வந்து ஆஞ்சியோகிராம் பண்ணுற மாதிரி இது பெரிஃபரல் ஆஞ்சியோகிராம். இந்த மாதிரி இன்வெஸ்டிகேஷன்ஸ் மூலமாக, பரிசோதனைகள் மூலமாக எவ்வளவு அதிகமாக பாதத்தில் பாதிப்புகள் இருக்குது என்பதை நம்ம கண்டறியலாம். ஓகே சார். இப்போது இதற்கான விளைவுகள் காம்ப்ளிகேஷன்ஸ்னு இருக்கும் இல்லைங்களா சார்? என்னென்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்கள்னால வருதுன்னு சொல்லுங்கள் சார். இந்த புண்ணு வந்து பாதத்தில் புண்ணு ஏற்பட்டுச்சுன்னு சொன்னேன்னா நோய் தொற்று தான் வந்து அந்த காயங்களை ஆரம்ப ரொம்ப தொந்தரவு கொடுக்குதுன்னு சொன்னேன். இந்த நோய் தொற்று இருக்கும்போது அதை சரியான முறையில் சிகிச்சை செய்யாமல் அப்படியே விட்டுட்டோன்னா இந்த காயங்கள் வந்து நாள்பட்ட புண்ணாக மாறிடுது. அதாவது மோர் தென் 3 வீக்ஸ் எந்த புண்ணு இருந்தாலும் அது வந்து ரொம்ப நாள்பட்ட புண்ணுன்னு சொல்லுவோம். அதாவது அதில் ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் இல்லாமல் கூட இருக்கலாம், அதிகமான நோய் தொற்று இருந்து கால் வீக்கம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அந்த அதே புண்ணில் வந்து நடந்துகிட்டே இருக்கிறதுனால ப்ராப்பராக ஃபுட்வேர் போடாததுனால வந்து அந்த நாள்பட்ட புண்ணாகலாம். அந்த இன்ஃபெக்ஷன் அதிகமாக ஆச்சுது அப்படின்னு சொன்னோன்னா இன்ஃபெக்ஷன் மேல் நோக்கி பரவுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. முதல்ல ஆரம்பிக்கும் போது விரலில் ஆரம்பிக்கும், அப்புறம் பாதம் வீங்கும். அந்த கண்டிஷனில் நம்ம நல்லா பார்க்கல அப்படின்னு சொன்னோன்னா கணுக்காலுக்கு மேலே வீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னா வந்து அது மிகப்பெரிய பின்விளைவுகளை ஏற்படுத்தும். அப்புறம் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும்போது அந்த ரத்த ஓட்டம் ஃபுல்லாக குறைபட்டு விரல்கள் வந்து அழுகி போக வாய்ப்பு இருக்குது. அந்த அழுகிறது வந்து விரல்களோடு மட்டும் இல்லாமல் பாதத்திலும் ஏற்படுத்த வாய்ப்பு இருக்குது. அந்த இன்ஃபெக்ஷன் மேல் நோக்கி பரவுதுன்னு சொன்னேன் இல்லையா, அது வந்து ரத்தத்தில் கலந்துச்சுன்னா அது வந்து செப்சிஸ்ன்னு சொல்லுவோம். செப்டிசீமியா, மல்டி ஆர்கன் டிஸ்ஃபங்க்ஷன் என்று உயிருக்கே ஆபத்தாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார். இப்போது பரிசோதனை முறைகள், காம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன இருக்குது இப்படின்லாம் பேசியாச்சு சார். இதை தாண்டி இதற்குண்டான சிகிச்சை முறைகள்னு இருக்கும் இல்லைங்களா சார்? இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு உண்டான சிகிச்சை முறைகள் என்னென்ன, அட்வான்ஸ்டு ட்ரீட்மெண்ட் ஏதாவது இருக்குங்களா, அது சொல்லுங்கள் சார். இந்த சிகிச்சை முறைகள்னு வரும்போது முதல்ல வந்து சர்க்கரை நோயை கட்டுக்குள்ளே வைத்திருக்கிறது வந்து முக்கியமான சிகிச்சை. அதுக்கு வந்து நம்ம பொது மருத்துவர், அதாவது ஃபிசிஷியன் இல்லைன்னா டயபெட்டாலஜிஸ்ட்டு பண்ணுவோம். இந்த பாதத்தில் ஏற்படும் புண்ணுகளுக்கு வந்து ஒரு ஃபுல் டீமே வந்து ஒரு குழு, டாக்டர்கள் குழு மற்றும் பேராமெடிக்கல், அதாவது செவிலியர்களும் மற்ற பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸும் வந்து குழுவாக செயல்பட வேண்டியிருக்கும். சர்ஜன், ஜெனரல் சர்ஜன் இல்லைன்னா டயபெட்டிக் ஃபுட் சர்ஜன், அதை போடியாட்ரிஸ்ட்னு சொல்லுவோம், அவங்களோட கவனிப்பு தேவையாக இருக்கும். பிகாஸ் அவங்க வந்து இதை
பெட்டர் முறையில் கண்டுபிடிச்சி ட்ரீட் பண்ண முடியும். அறுவை சிகிச்சை செய்யும்போது அனஸ்தட்டிஸ்ட் மயக்க நிபுணருடைய ஹெல்ப்பு தேவைப்படும். காயங்கள் ஓரளவுக்கு ஆறி வர்றதுக்கு, அந்த காயத்தை நல்லா ட்ரீட் பண்ணுறதுக்கு மற்றும் அந்த காயத்தை ஆற வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் சர்ஜன் தேவைப்படும். ரத்த ஓட்டம் ஏதாவது குறைவுபட்டதுன்னா அதுக்கு வந்து வாஸ்குலர் சர்ஜன் வந்து இன்டர்வென்ஷன் பண்ண வேண்டியிருக்கும். மற்றபடி டே டு டே வந்து அவங்கள மெயினாக கவனிக்கிறது வந்து காயங்களை கட்டு போடுறது, அந்த கட்டு போடுறதை சரி பண்ணுறது எல்லாமே வந்து பேராமெடிக்கல் ஒர்க்கர்ஸ். அதனால் இது வந்து ஒரு குழு சிகிச்சை அப்படிங்கிறது வந்து மருத்துவ முறையில் செய்கிறது. அறுவை சிகிச்சைன்னு வரும்போது அந்த காலில் எப்போல்லாம் பாதத்தில் பிரச்சனைகள் வருதோ அதை உடனே சரி பண்ணணும். இப்போது சீல் பிடித்த காயமாக இருந்தால் அதில் உள்ள கெட்டுப்போன தசைகளை எல்லாத்தையும் நீக்க வேண்டியது முக்கியம். உடனே அது நீக்கிவிட்டு அந்த காயத்தில் உள்ள கிருமிகளுக்கு ஏற்றவாறு ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்கணும். டெய்லி ட்ரெஸ்ஸிங், அதாவது தினமும் வந்து அதாவது காயம் ஈரமாயிடுச்சுன்னா உடனே ட்ரெஸ்ஸிங் போட்டுடணும். இது வந்து ப்ராக்டிக்கலாக ரொம்ப பாதிக்கப்பட்டவங்களுக்கு கஷ்டம். ஏன்னா காலில் ஒரு கட்டோடு எப்போவுமே இருக்கணும், தினைக்கு அது மாற்றணும், பாத்ரூம் போகும்போது கஷ்டம். அதனால தான் அங்கே எப்போவுமே கட்டு போட்டிருந்தாங்கன்னா அது ஈரமாகாமல் பார்த்துக்கணும். பாத்ரூம் போகும்போது அது வந்து ஒரு பிளாஸ்டிக் தாள் சுற்றிட்டு அந்த டைமாவது போகணும் அப்படிங்கிறது இது. மற்ற அறுவை சிகிச்சை வந்து என்னென்னா, ஒரு காயம் ஓரளவுக்கு ஆறி வரும்போது பிளாஸ்டிக் அறுவை சிகிச்சை முறைகள் இருக்குது. அதாவது ஸ்கின் கிராஃப்டிங், ஃப்ளாப், அதாவது வேறு இடத்துலேருந்து தோல் எடுத்து வைக்கிறது, இல்லைன்னா ஃப்ளாப் அதாவது தசைகளை எடுத்து வைக்கிறது. மற்றும் அறுவை சிகிச்சை மூலம் இந்த எந்த இடத்துல ப்ரெஷர் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்து அந்த ப்ராமினெண்ட்டாக இருக்க எலும்புகளை குறைக்கிறது, அதாவது சர்ஜிக்கல் ஆஃப்லோடிங் சொல்லுவோம், அதுவும் செய்யப்படும். வாஸ்குலர் சர்ஜன் வந்து ஒரு இடத்துல ரத்த குழாய் சுருங்கி இருந்ததுன்னா அதை வந்து ஏஞ்சியோபிளாஸ்டி, பெரிஃபரல் ஏஞ்சியோபிளாஸ்டி ஹார்ட்டுக்கு பண்ணுற மாதிரியே பண்ணுவாங்க. இல்லை நிறையவே அடைப்பு இருந்ததுன்னா பைபாஸ், பெரிஃபரல் பைபாஸ் பண்ணுவாங்க. அதன் மூலம் ரத்த ஓட்டம் பாதத்துக்கு விரல்களுக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவை தான் சிகிச்சை முறைகள். ஓகே சார். இப்போது இந்த அறுவை சிகிச்சை, இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்களுக்கு அறுவை சிகிச்சை பண்ணுறோம் சார். ஸோ பண்ண பிறகு அந்த சர்க்கரை நோயாளி வந்து என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும் அப்படின்றது சொல்லுங்கள் சார். ஏன்னா நீங்கள் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக வந்து இந்த ஆப்ரேஷன் பண்ண பிறகு காலில் வந்து எப்போதும் கட்டு போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கும், ப்ராப்பராக ட்ரெஸ்ஸிங் பண்ணணும் அப்படின்னு சார். இதை தாண்டி அவங்க அந்த புண்ணு மறுபடியும் நம்ம வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான விஷயங்களை கடைப்பிடிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். இப்போ வந்து ஆல்ரெடி காயம் இருக்கிறவங்களும் சரி, இல்லைன்னா புதுசாக காயம் ஏற்பட்டவங்களும் சரி, தினமும் வந்து நம்ம பாதத்தை பார்க்கணும். ஏதாவது புதுசாக கொப்பளங்கள் எதுவும் வருதா, ஏதாவது நீர் வடிகிறது அதிகமாக இருக்குதா, இல்லை சீல் வடியுதா, இல்லை அந்த தோள்கள்லாம் சிவந்து காணப்படுதா, இல்லைன்னா அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக சூடு இருக்குதா, நமக்கு ஜுரம் இருக்குதா, நம்மளுக்கு நெறிக்கட்டி மாதிரி இருக்குதா. ஸோ இதெல்லாம் இருந்தது அப்படின்னு சொன்னால் இன்னும் அதிகமான சிகிச்சை அதற்கு தேவைப்படுது. ஸோ உடனே மருத்துவரை பார்த்து அதுக்குரிய முறைகளில் சரியான முறையில் சிகிச்சை எடுத்துக்கணும். ஆல்ரெடி ஆப்ரேஷன் பண்ணவங்க வந்து அதை கட்டு வந்து கரெக்டான முறையில் போடணும். ஒரு நல்ல ட்ரெயின்டு டாக்டர்கிட்ட போட்டால் ரொம்ப நல்லது. இல்லைன்னா டாக்டருடைய சூப்பர்விஷனில் வேறு யாராவது கம்பவுண்டர்ட்டையோ நர்ஸ்டையோ போடணும். ஆனால் பீரியாடிக்கலாக டாக்டரை பார்க்கணும். அண்டு பாதத்துக்கு வந்து ரெஸ்ட்டு கொடுக்கணும் மெயினாக. ஸோ வந்து வழக்கமாக இப்போது சுகர் கண்ட்ரோலுக்காக எல்லோரும் ஒரு வாக்கிங் போகணுன்னு சொல்லுவாங்க. அது வந்து பாதத்தில் உணர்ச்சியில் பிரச்சனை இல்லாமல் காலில் பாதத்தில் புண் இல்லாதவங்க தான். காலில் உள்ள இப்போ உணர்ச்சி பிரச்சனை இருக்கவங்க கூட ஒரு ப்ரொடெக்டிவ் ஃபுட்வேர் சரியான முறையில் போட்டுட்டு அவங்க நடைப்பயிற்சி செய்யலாம். பாதத்தில் புண் இருக்கிறவங்க வந்து நடைப்பயிற்சி செய்கிறது சரியான முறை இல்லை. எப்போ என்ன தொந்தரவு அதிகமானாலும் உடனே மருத்துவரை பார்க்குறது நல்லது. நாங்கள் நிறைய பேரை பார்த்துருக்கோம், காலில் புண்ணு இருக்கும், நாங்கள் ரெஸ்ட் எடுங்கன்னு சொன்னால் இல்லை சார் சுகர் கண்ட்ரோலுக்கு டாக்டர் நடக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. பட் அது வந்து மற்றவங்களுக்கு அது சரியான முறை. இவங்க வந்து சரியான ப்ரொடெக்டிவ் ஃபுட்வேர் இல்லாமல் வாக்கிங் போகிறது நல்லது. ஓகே, ஃப்ரம் ரெயின்போ 102.8ல ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நீரிழிவு நோயினால் பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்கள், ஸோ அதற்குண்டான அறுவை சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லி டாக்டர் நிறைய விஷயம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். ஹலோ, வணக்கம் சார். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுறீங்க சார்? வணக்கம். வணக்கம், அரியாங்குளத்துலேருந்து ராமமூர்த்தி பேசுகிறேங்க. ராமமூர்த்தி சார், உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு காலில் வந்து தானாகவே புண்ணு வந்தது. அப்புறம் வந்து ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு அது மேலே இருந்த அந்த பக்கெல்லாம் எடுத்துட்டு நல்லா கட்டு போட்டு வீட்லயே ட்ரெஸ்ஸிங் பண்ணி நல்லா போயிடுச்சு வச்சுங்களா. சரி. இப்போ வந்து என்னன்னாக்கா கால் பாதம் வந்து மறுத்து போகிற மாதிரி தான் இருக்குன்னே தான் இருக்குது. கோசம் அது நல்லாவே போக மாட்டேங்குது. காலில் ஒரு மாதிரி சூடாக இருக்கிற மாதிரி, நெருப்பில் கால் வச்சா எப்படி இருக்குதோ அது மாதிரி இருக்குது.
அதுக்குதான் என்ன வைத்தியம் பண்ணலாம், அதுக்கு என்ன சாப்பிடலாம்? நீங்கள் கேட்டது வந்து நிறைய பேருக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாதத்தில் உள்ள இப்போ பாதத்தில் பாதிப்புகள் ஏற்படுறது வந்து காலில் உணர்ச்சி இல்லாமல் போகிறது, காலில் எரிச்சல் வர்றது, இது எல்லாமே வந்து சர்க்கரை நோய் வந்து ரொம்ப நாட்களாக இருக்கிறதுனால, கட்டுக்கணங்காமல் இருக்கிறதுனால தான் வருது. அதனால் உங்களுக்கு வந்து சின்ன பிரச்சனை சரியான முறையில் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டதுனால காலில் உள்ள புண்ணு ஆறிடுச்சுது. ஆனால் அந்த புண்ணு வந்ததுக்கான காரணம் என்னவோ அது அப்படியே தான் இருக்குது. அதாவது சுகர் கண்ட்ரோலாக இருக்குது, ஆனால் காலில் அதனால் ஏற்பட்ட பாதிப்புகள், அதாவது அந்த உணர்ச்சி குறைபாடு வந்தது வந்து அது திரும்ப நார்மல் சென்சேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் வந்து இனிமேல் வந்து இந்த சின்ன பிரச்சனை சரியாக போச்சுதுன்னு ரொம்ப சந்தோஷம்தான். ஆனாலும் இனிமேல் நமக்கு பிரச்சனையே வராது என்று நினைக்காம இப்போது சரியான முறையில் சுகர் கண்ட்ரோல் இருக்கணும், பாதத்தை டெய்லி பார்க்கணும், அதுக்கு சரியான ஃபுட்வேர் போடணும், வெறுங்காலோட எப்போவுமே நடக்கவே கூடாது. நிறைய பேர் வந்து இப்போ இந்த மாதிரி கோயிலுக்கு போனேன், வெறுங்காலில் நடந்தேன், பிரகாரம் சுற்றினேன் அப்படின்னு சொல்லிட்டு காலில் அவங்களுக்கு நார்மலாக உள்ள கால மற்றவங்களோட உணர்ச்சி இல்லாதனால கொப்பளங்கள் ஏற்பட்டு தொந்தரவு வரும். அதனால் இனிமேல் நீங்கள் பத்திரமா பார்த்துக்கணும். பாதத்தில் உள்ள அந்த எரிச்சல் மற்றும் உணர்ச்சி இல்லாத தன்மைக்கு வந்து நரம்பு சம்மந்தமான மாத்திரைகள் வந்து நீங்கள் சுகர் பார்க்குற டாக்டரே கொடுப்பாங்க. அது ஓரளவுக்கு பிரச்சனைகளை சரி பண்ணும். ஆனால் முழுவதுமாக பழைய உணர்ச்சி வர்றதோ அல்லது அந்த எரிச்சல் கம்ப்ளீட்டாக குறையிறதுக்கோ வந்து வாய்ப்புகள் குறை. சரி, அதுக்கு சாப்பாடு விஷயத்தில் என்ன சாப்பிட்டாங்க அது வந்து குறையும்? சாப்பாட்டில் சுகர் பேஷண்ட்டை பொறுத்தளவில் என்ன சாப்பிடணும்னு கேட்குறத விட என்ன சாப்பிடக்கூடாது அப்படிங்கிறது இப்போ இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சுகருக்கு வந்து கண்ட்ரோலாக இருக்கணும்னா சர்க்கரை சத்து அதிகமான பொருட்களை சாப்பிடக்கூடாது, மாவு வகைகள் சாப்பிடக்கூடாது. இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எப்போவுமே நீங்கள் டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு டயட்ரி அட்வைஸ், அதாவது என்னென்ன சாப்பிட்லாம், பழ வகைகள் சாப்பிடக்கூடாது, பூமிக்கு அடியில் விளையிற கிழங்குகள்லாம் சாப்பிடக்கூடாது, காய்கறிகள் சாப்பிடலாம், காய்கறிகள் வந்து சாப்பிடலாம், அதையும் ரொம்ப இனிப்பான காய்கறிகள், கேரட்டு அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. மற்றபடி வந்து சொல்கிற மாதிரி உப்பு காரம் அதிகமாக சேர்த்துக்காமல், எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்காமல் ரொம்ப பிளாண்டாக சாப்பிட்றாப்புல இருக்கும். இந்த சாப்பாட்டு முறைகள் வந்து இதில் ஒரு நல்லது நடக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட்ற மாதிரியே உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருமே, அதாவது உங்கள் மனைவி மற்றும் பிள்ளைகளுக்கு இந்த முறையை அவங்களும் சாப்பிட்றாப்புல முறையை பயன்படுத்தலாம். ஸோ அப்படின்னா அவங்களுக்கும் சுகர் வர்றதை தடுக்கலாம், டயபெட்டிஸ் வந்தாலும் அவங்க பெட்டர் கண்ட்ரோலாக இருக்கும். எல்லாருமே வந்து அந்த ஒரு ஹெல்த்தியான முறையில் உணவு முறையை அதை கடைபிடிக்கிறது நல்லது. நல்லது. நன்றி சார். நல்லது. வெல்கம் பேக் டு த ஷோ. ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் சர்க்கரை நோயினால பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்களுக்கான அறுவை சிகிச்சை குறித்து புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு பொது மருத்துவமனை மற்றும் பட்ட மேற்படிப்பு மையத்தின் ஒட்டுறுப்பு அறுவை சிகிச்சை துறை தலைவர் டாக்டர் ரகுவீர் அவர்கள் நிகழ்ச்சியில இன்னைக்கு இணைஞ்சிருக்காங்க. நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசிடலாம். வணக்கம். வணக்கம் மேம், நான் வேலூர் மாவட்டம் பட்பாடியில் இருந்து சந்திரசேகர் பேசுறேன். வணக்கம் சார், உங்களுடைய சந்தேகம் என்ன, நீங்க சார் கிட்ட கேட்கலாம். டாக்டர், இந்த புண்ணு அப்படின்னு வரும் பொழுது அதுல இருந்து சில சீழ்வடி, அப்புறமா ரத்தம் வடிதல், அப்புறமா ரொம்ப எக்ஸ்ட்ரீம் கேசஸ்ல போகும் பொழுது அந்த கேங்க்ரைன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஃபார்ம் ஆகுறது. இதற்கு வந்து தீர்வு அப்படிங்கிறது என்ன? சுகர் அப்படிங்கிறது தான் ஒரு முக்கிய காரணமா, இல்லைன்னா வேற என்னென்ன காரணங்களாக இருக்கும்? இதனுடைய முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி, அந்த பாத எரிச்சல் மற்றும் குத்து வலி அப்படிங்கிறது ஏன் ஏற்படுது? அதை ஏற்படுறவங்களுக்கு என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்கலாம்? அதாவது உங்களுடைய முதல் கேள்வி வந்து ஏற்கனவே நம்ம சொல்லிட்டு இருந்த மாதிரி தான். அதாவது பாதத்தில் புண்ணு ஏற்படும் போது இது வந்து முதல்ல வந்து அடிப்பட்டதுனால ஏற்படலாம், அந்த காய நோய் தொற்றுனால அதிகமாகி போகலாம், இல்லைன்னா கெலாசிட்டி அந்த தோல் தடிமன் இருக்கும் அதில் கிராக்ஸ் வந்து அதன் மூலமாக இன்ஃபெக்ஷன் ஆகி வரலாம். ஸோ இது வந்து பிகினிங் ஸ்டேஜ்லேயே நம்ம பார்த்து அதுக்குரிய ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் எடுத்து ஆன்டிபயோட்டிக் ரெஸ்ட் எடுத்தாச்சுன்னா அது நல்லாயிரும். அப்படி இல்லைன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாதத்தில் உணர்ச்சி இருக்கிறதுனால அதில் வந்து நம்மளே வந்து நமக்கு அறியாமல் அதை தள்ளி போட்டுருவோம். சிலவங்களுக்கு பாதத்தில் காயம் ஏற்பட்டது கூட தெரியாது. யாராவது ஒருத்தங்க பார்த்து காலில் ரத்தம் வடியுதுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அவங்க பார்ப்பாங்க, ஆமாங்க காலில் ஏதோ அடிபட்டுச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்து இன்ஃபெக்ஷன் ஆச்சுதுன்னா சீல் வடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி சீல் வடிகிறது கண்டிஷன்னா அது வந்து கொஞ்சம் அட்வான்ஸ் கண்டிஷன் தான். அதுக்கு அறுவை சிகிச்சை மூலமாக அந்த சீலெல்லாம் எடுத்துட்டு அதை காயத்தை சுத்தம் பண்ணி ரெகுலராக கட்டு போட்டு அதுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ்
சுகர் கண்ட்ரோல் பண்ணிட்டாங்கன்னா அந்த காயங்கள் ஆறுறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ரெண்டாவதாக கேட்டீங்க காலில் அந்த எரிச்சல் மற்றும் குத்துவலி அப்படின்னு கேட்டீங்க. இதுவும் நம்ம ஏற்கனவே சொல்லிட்டு இருந்த மாதிரி பாதத்தில் சின்ன நரம்புகள், உணர்ச்சிக்குரிய நரம்புகள், அந்த நரம்புகளுக்கு போகிற இரத்த குழாய்கள், அதாவது மைக்ரோ வெசல்ஸ் அப்படிங்கிறதுனால ஒரு மைக்ரோ ஸ்ட்ரோக் அப்படின்னு சொல்லுவோம். அதனால் அந்த நரம்புகளில் வந்து பாதிப்புகள் ஏற்படுறதுனால ஒன்று உணர்ச்சி இல்லாமல் இருக்குது, இன்னொன்று சிலவங்க வந்து அந்த நரம்புகள் வந்து அதிகமாக தூண்டப்பட்டு அதன் மூலமாக எரிச்சல் வர்றதுக்கு, வலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மருத்துவ முறையில் மருந்துகள் மூலமாக குறைக்க முடியும். அந்த காரணி வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறதுனால அதை நம்ம சரி பண்ணியாச்சுன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாமே வந்து நல்லா குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எல்லாவற்றுக்குமே மாத்திரைகள் இருக்கு. ரொம்ப நன்றி டாக்டர். நன்றி. நன்றி சார். நன்றி சார். இந்த பாதத்தில் வரக்கூடிய புண்கள் பற்றி பேசிகிட்டு இருந்தோம் சார். இதில் வந்து எப்போ வந்து ஒருத்தவங்க மருத்துவமனையை அணுகணும், ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் உடனே கவனிக்கணும் அப்படின்றத சொல்லுங்கள் சார். நம்ம ஏற்கனவே நான் இதை சித்தா சொன்னேன். அதாவது நமக்கு காயங்கள் ஏற்படும்போது நமக்கு தெரியாமல் இருக்குது. ஒன்ஸ் அதை நம்ம பார்த்த உடனே அந்த காயங்கள் வந்து அது காயத்தில் வந்து ஆக்டிவ் இன்ஃபெக்ஷன் அல்லது அக்யூட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறக்குரிய அறிகுறிகள் என்னென்னா, அந்த காயம் வந்து அதில் நீர் வடியலாம் அல்லது சீலே வடியலாம். அந்த இடத்த சுற்றி வந்து சிவந்து காணப்படும். அந்த பாதம் முழுசுமே வந்து வீக்கமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. அப்புறம் அந்த பகுதிகள் வந்து நெறிக்கட்டியிருக்கும். இப்போ வந்து கவட்டையில் நெறிக்கட்டுதுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் காயப்பட்டவங்களுக்கு வந்து இந்த இன்ஃபெக்ஷன் இருக்கவங்களுக்கு வந்து ஜுரம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்ததுன்னா இது வந்து உடனே கவனிக்க வேண்டியவை. ஏன்னா வந்து நம்ம உடனே கவனித்து இது பண்ணல அப்படின்னு சொன்னால் இதனால் நாம் ஏற்கனவே சொன்ன பின்விளைவுகள் வந்து மிகவும் பாதிப்பாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இன்ஃபெக்ஷன் அதிகமாச்சுதுன்னு சொன்னோன்னா கேங்க்ரீன், அப்புறம் கால் எடுக்க வேண்டி வரலாம், விரல் எடுக்க வேண்டியது மட்டும் இல்லாமல் அல்லது உயிருக்கே ஆபத்தாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் இந்த சிம்டம்ஸ் இருக்கும்போது உடனே மருத்துவரை அனுப்பி அதுக்கு தேவையான ஏற்ற சிகிச்சையை செய்து கொள்வது ரொம்ப நல்லது. ஓகே சார். இப்போ பாதத்தில் புண் ஏற்பட்டுருச்சு, ஸோ அந்த ஒரு சர்க்கரை நோயாளி வந்து என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு இருக்கும் இல்லைங்களா சார்? ஸோ அது சொல்லுங்கள் சார். இப்போ காலில் பாதத்தில் வந்து காயம் ஏற்பட்டுச்சுன்னு சொன்னால் இந்த காயங்கள் தொடர்ந்து இருக்கிறதுக்கு காரணம் வந்து அந்த இடத்துக்கு ரெஸ்ட் கொடுக்குறாமல் இருக்குது. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த எலும்புகளுக்கும் அந்த ஹார்ட் சர்ஃபஸ்க்கும் நடுவில் வந்து அந்த திசுக்கள் மாட்டிக்கிறது இன்ஃபெக்ஷனால் தான் நடந்துகிட்ருக்குது. அதனால் எப்போ காலில் காயம் ஏற்பட்டாலும் உடனே ரெஸ்ட், காலை தூக்கி வச்சு ரெஸ்ட்டில் இருக்கணும். கால் எலிவேஷனில் வைக்கணும். ஒரு பில்லோ வச்சு காலை மேலே தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கும் போது கூட வச்சுருக்குது நல்லது. செய்யக்கூடாது எது என்னென்னா, நம்ம ஊரில் வந்து எப்போவுமே எல்லாத்துக்கும் வந்து ஒரு கை மருந்து இருக்கும். அப்புறம் நேட்டிவ் ட்ரீட்மெண்ட் நிறைய பேர் வந்து இலை தலைகள்லாம் போட்டுட்டு வருவாங்க. நான் என்னோடய சிகிச்சை முறையில் நிறைய பேர் பார்த்துருக்கேன். ஒருத்தங்களோட பாதம் ஃபுல்லாக இலை தலையாக மூடி இருந்தது. அதை கழுவி எடுக்கிறதுக்காக அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுது. அதுக்கப்புறம் தான் உள்ளே என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க முடியுது. அதனால் தேவையில்லாத விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. நாட்டு வைத்தியம், அப்புறம் காலில் கயிறு கட்டுறது, நகத்தில் கருப்பு மை தடவுறது, இதெல்லாம் வந்து அவங்களுக்கு ஒரு பிலீஃப். இது அவங்க இருக்கலாம், ஆனால் அதுக்கு தேவையான சிகிச்சை செய்யாமல் இது மட்டுமே நம்மளை சரியாயிரும். நமக்கு என்ன பிரச்சனை அப்படின்றது பிரச்சனையை வந்து தெரியும். நிறைய பேருக்கு வந்து கால உணர்ச்சி இல்லாதனால அந்த பிரச்சனை இருக்கிறதே தெரியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி காயப்பட்டால் யாராவது ஒருத்தவங்க சொன்னால் தான் தெரியும். சிலவங்க வந்து காலில் புண்ணோடு வருவாங்க. உள்ளே பார்த்தாச்சுன்னா ஸ்டேப்லர் பின்னு, கல் எல்லாமே வந்து காயத்துக்கு உள்ளார இருக்கும். காயம் புறையோடி போயிருக்கும். காயம் சுத்தம் பண்ணும்போது உள்ளேருந்து வரும். ஸோ அவைகள் வந்து காலில் தைச்சி ரொம்ப நாள் இருந்து அது இன்ஃபெக்ஷன் ஆகி அவங்களுக்கு வீக்கம் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அவங்களுக்கு வந்து அது கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம எப்போ காயம் ஏற்பட்டாலும் உடனே மற்ற சிகிச்சை முறைகளையோ ஆல்டர்னேட்டிவ் இதுகளையோ செய்யாமல், அந்த காயத்தை அதிகப்படுத்தக்கூடிய காரியங்களை செய்யாமல், இளத்தலைகளை தடவாமல் வந்து உடனே மருத்துவரை பார்த்து அதுக்குரிய சிகிச்சைகளை எடுத்துக்கணும். ஓகே சார். இப்போ இந்த பாதத்தில் ஏற்படுற புண் அப்படின்றது இப்போ இவங்களுக்கு வந்து அந்த உணர்வு திறன் இல்லாமல் இருக்கிறதுனால அதை பெரும்பாலும் முன்னாடியே வந்து பார்க்க மாட்டுறாங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேசிகிட்டு இருந்தோம் சார். ஸோ வந்து புண் அப்படின்றது வந்து இவங்களுக்கு ஏதாவது நமக்கு தெரியாமல் மேலே காலில் குத்துறதுனால, ஸோ அதை நம்ம கவனிக்காமல் இருக்கிறதுனால மட்டும் அந்த காயம் ஏற்படுதா, இல்லை வேறு ஏதாவது காரணங்களால வருதுங்களா சார் அந்த புண் பாதத்தில் ஏற்படுற புண் அப்படின்றது? பாதத்தில் புண் ஏற்படுறது வந்து நான் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி தான். பாதத்தில் ஒன்றுச்சு இல்லாதது ஒரு பெரிய காரணம். நமக்கே தெரியாமல் சின்ன காயங்கள் ஏற்படும் போது அவை கவனிக்காமல் விட்டுறதுனால அது வந்து அதிகமாக புறையோடி போய் தொந்தரவு கொடுக்குது.
வந்து பாதத்தில் நமக்கே தெரியாமல் ஏற்படுற காயங்கள், இல்லைன்னா நம்ம நோட்டீஸ் பண்ணாத காயங்கள் தான் வந்து இந்த பாதத்தில் உள்ள புண்களுக்கு முக்கியமான காரணம். ஓகே சார், நிகழ்ச்சியில் இப்போ ஒரு நேயர் வந்திருக்காங்க, அவங்களோட பேசலாம் சார். ஹலோ, வணக்கம். வணக்கம் சார், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம், ராஜவேல் வெளியில் வந்து பேசுகிறேன் மேடம். ஓகே, உங்களோட சந்தேகம் என்ன, நீங்கள் சார் கிட்ட கேளுங்க சார். சரி சார், எனக்கு இந்த சந்தேகம் சொல்லுங்கள். அதாவது சுகர் பேஷண்ட் வந்து 275 சுகர் ரத்தத்தில் இருக்கு. சரி. அவங்களுக்கு வந்து மிட்டாய் வந்து தண்ணியாக இருக்குன்ட்டு சாப்பிட்டாக்கா உங்களுக்கு வந்து எவ்வளோ சுகர் ஏறும், அதே சமயத்தில் உங்களுக்கு பிபி அது சேர்ந்து ஏறிச்சுனாக்கா உயிருக்கு ஆபத்து ஏற்படுங்களா சார்? 275 இருக்கிறவங்க 2 ஸ்வீட் சாப்பிட்றதுனால உடனே பெருசாக ஒன்றும் தொந்தரவு வந்துடாது. அதுக்குரிய அறிகுறிகளும் எதுவும் தெரியாது. சுகர் ஏறுறதுனால பிபி ஏறணுங்கிறது கட்டாயம் கிடையாது. இந்த டயபெட்டிஸில் ப்ராப்ளம் என்னென்னா, நிறைய பேர் வந்து அவங்களுக்கு டயபெட்டிஸ் இருக்குங்கிறதே ஒத்துக்க மாட்டாங்க. ரெண்டாவது அதுக்குரிய ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. நான் 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு பேஷண்ட் பார்த்தேன். அவர் சொல்கிறாரு, அவருக்கு சுகர் வந்து 450 இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு, எனக்கு எந்த சிம்டமும் இல்லை சார், நான் நல்லா இருக்கிறேன். நான் வந்து கோயிலுக்கெலாம் கூட 30 கிலோமீட்டர்லாம் ஒரே நாளில் நடந்து போயிருக்கிறேன், ஒரு 4 நாள் தொடர்ந்து நடப்பேன், அதெல்லாம் சொல்கிறாரு. நான் என்ன சொல்ல வர்றேன்னா, சுகர் அதிகமாக இருந்தனா அது உடனே சிம்டம்ஸ் தெரியாது. சுகர் குறைஞ்சாதான் வந்து சிம்டம்ஸ் தெரியும். இப்போ அந்த சாக்லேட் சாப்பிட்ற சொல்லுங்க. அவங்க வந்து ரத்தக்கட்டு வந்து அந்த சுகர் எல்லாம் சீரா மாறுங்களா? மாறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது. ஏன்னா வந்து சாதாரணமாக எந்த இடத்துல ரத்தக்கட்டு வந்தாலும், அடிபட்டு ஒரு கண்ணி போன காயமோ அல்லது இருக்குது மூளையில வந்து ரத்தக்கட்டு இருக்குது. ஆமா ஆமா, அது வந்து டாக்டர் செக் பண்ணி பார்த்து சீரா இதுன்றாங்க. ஆமா ஆமா, அதுதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுகர் சர்க்கரை நோய் இருக்கவங்களுக்கு வந்து பாடியில் உள்ள எல்லா தசைகளில் அந்த டிஷ்யூக்களில் வந்து சர்க்கரை அதிகமாக இருக்கும். சாதாரணமாக இருக்கவங்கள விட அந்த சர்க்கரை நோயாளிக்கு வந்து எல்லா இடங்கள்லையும் நோய் தொற்று ஏற்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ தலையில் உள்ள சாதாரண ரத்தக்கட்டு வந்து சுகர் பேஷண்ட்டுக்கு வந்து சீலா மாறி சீல் கட்டியா மாறதுக்கு வாய்ப்பு. அவர் இன்னொரு சார், அவர் வந்து அவங்களுக்கு வந்து யூரின் வெளியேறனால கத்திட்டு மூலியமா வெளியேற்றுறாங்க சார், பைப் எடுக்கிறாங்க. அதனால வந்து அவங்க சிறுநீரகம் சேர்ந்துருங்களா சார்? அது தொற்று ரொம்ப நாளா ஒரு 40 நாள் அழுக போட்டிருக்காங்க. இல்ல அது வந்து அதான் யூரின் வந்து வர்ற வழியில அடைப்பு இருக்குது, இல்ல அவங்க நினைப்பு இல்லாம இருக்கிறாங்க, அவங்களால யூரின் பாஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னா யூரினுக்கு வந்து டியூப் போட்டிருப்பாங்க. அந்த டியூப் வந்து நம்ம அப்படியே விட்டுறாம ஒரு 3 வாரத்துக்கு போய் ஒரு தடவை அதை மாத்திக்கிறது நல்லது. இப்போ அடைப்பில் ஏதாவது தொந்தரவு இருக்குதுன்னா அதை சரி செஞ்சேன்னா அந்த டியூப்பை நீக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அந்த டியூபோட தான் இருக்க வேண்டியிருக்கும். ரொம்ப நாளாக டியூப் தான் இருக்க வேண்டியிருக்கும்னா நீங்கள் சொன்ன மாதிரி சிறுநீரக பாதிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்காக தொப்புளுக்கு கீழே வந்து ஒரு ஹோல் போட்டு அது மூலமாக வந்து யூரின் வெளியேற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நன்றி சார். ஓகே, ஃப்ரம் ரெயின்போ 102.8 ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சர்க்கரை நோயினால பாதத்தில் ஏற்படக்கூடிய புண்களுக்கான அறுவை சிகிச்சை குறித்து சார் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. சார், இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய புண் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். ஸோ இதற்குண்டான தடுப்பு முறைகள்னு இருக்கும் இல்லைங்களா சார்? இது பாதத்தில் இந்த மாதிரி பாதிப்பு வந்துருச்சுன்னா அது ரொம்பவே காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படிலாம் தடுக்கலாம், நம்ம வராமல் இருக்கணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றது சொல்லுங்கள் சார். சர்க்கரை நோய் இருக்கிறவங்க, அதுவும் அதிகமான நாள் இருக்கிறவங்க, அப்புறம் அது கட்டுக்கடங்காமல் இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் வந்து இந்த புண்ணு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொன்னோம். ஸோ இந்த புண்ணுகள் ஏற்படாமல் இருக்கணும்னா ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து சுகர் கண்ட்ரோல், அதாவது டயபெட்டிஸ் வந்து பக்காவாக கண்ட்ரோல் வச்சுருக்கிறது நல்லது. இதுக்கு நிறைய மருந்துகள் இருக்குது. சில மருந்துகள் ஸ்டேஜ் தாண்டியாச்சுன்னா சிலவங்களுக்கு இன்சுலின் போட்டால் தான் சரியாகிற மாதிரி இருக்கும். முக்கியமாக உணவு கட்டுப்பாடு வந்து மிக மிக முக்கியம். உணவு கட்டுப்பாடும் மாத்திரைகளும் ஊசிகளும் தான் வந்து சுகரை கண்ட்ரோலாக வச்சுருக்கோம். ரெண்டாவது, இந்த மாதிரி உள்ளவங்க வந்து ஒரு பீரியாடிக்காக வந்து அவங்களுடைய அந்த மருத்துவரை அனுப்பும்போது அவங்க வந்து ஃபுட் டெஸ்ட், நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபுட் லேபில் வந்து யாருக்கெல்லாம் புண்ணு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறத கண்டறிச்சாங்கன்னா அதை வந்து நம்ம புண்ணு வராமல் தடுக்கலாம். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சுகர் இருக்கவங்களையே வந்து டெய்லி நம்முடைய பாதத்தை நம்ம பார்க்கணும். நாங்கள் என்ன சொல்லுவோன்னா, எப்படி நம்ம முகத்தை காலையில் ஒரு தடவை சாயங்காலம் ஒரு தடவை கழுவி நீட்டாக வச்சுக்கிறோமோ, பவுடர்லாம் போட்டு, அதே மாதிரி பாதத்தையும் சுத்தமாக வச்சுக்கணும், ஈரம் இல்லாமல் வச்சுக்கணும். விரல் இடுக்கில் அந்த சந்திலெல்லாம் வந்து நம்ம தொடச்சி வச்சுக்கணும். பாதத்தை இன்ஸ்பெக்ட் பார்க்கணும் டெய்லி. ஏன்னா காலைல உணர்ச்சி இல்லாதவங்க
சின்ன காயமோ கொப்பளமோ அல்லது வேறு கசிவுகளோ எதுவும் இருந்ததுன்னா நமக்கு தெரியாது. நிறைய பேருக்கு நாங்கள் சொல்லுவோம், உங்களுடைய வயசானவங்க அவங்களால காலை பார்க்க முடியாதவங்க இருந்தாங்கன்னா ஒரு சொந்தக்காரங்க யாராவது ரிலேட்டிவ்ஸ் வந்து அல்லது பொண்ணையோ பையனையோ வந்து காலை பார்க்க சொல்லுவோம். இல்லைன்னா ஒரு கண்ணாடி வச்சு நம்ம காலை பார்க்கலாம், அதாவது பாதத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதான்னு சொல்லிட்டு. அந்த முறையில் நம்ம அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சி அதை சின்னதாக இருக்கும்போதே வந்து அதை உடனே நம்ம சரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சாலும் ரெஸ்ட்டு கொடுக்கணும் அந்த ஏரியாவுக்கு, அதாவது பாதத்துக்கு ரெஸ்ட்டு கொடுக்கணும். ரொம்ப நடக்கக்கூடாது, தேவையில்லாமல் நடக்கக்கூடாது. பாதத்தை எலிவேஷன் தூக்கி வைக்கணும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கணும். ரெண்டாவது வந்து உடனே கை மருத்துவம் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எனக்கு அப்படி இருந்தது சரியாக போச்சு. நிறைய பேரோட மிஸ்கன்செப்ஷன் என்னென்னா, எனக்கு அப்போல்லாம் இந்த புண்ணு வந்து ஆறிடுங்க, எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, அதனால் இந்த புண்ணு எனக்கு ஆறிடும், என் பாடிக்கு ஆறிடும் அப்படிம்பாங்க. அது எப்போவுமே சரியாக இருக்காது. அந்த காயத்துடைய தன்மை, நோய் தொற்றினுடைய வகையை பொறுத்து, நம்ம பாடியோட இம்யூனிட்டியும் பொறுத்து சிலவங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்காது, சீக்கிரம் ஆறிடும். சிலவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது முக்கியமான இது வந்து நம்ம வெறுங்காலில் நடக்கிறதுன்னு சொன்னோம் இல்லையா. நிறைய பேர் வந்து வெறுங்காலில் நடந்து போய் சில டைமில் இப்போ நமக்கு வந்து ரிலீஜியஸ் ப்ராக்டிசஸ்லாம் இருக்குது, நம்ம கோயிலுக்குள்ளார வெறுங்காலில் தான் நடக்கிறாப்புல இருக்கும். பட் பிரச்சனை உள்ளவங்க வந்து அந்த மாதிரி பிரகாரம் சுற்றுறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். வெறுங்காலில் நடந்து பில்கிரிமேஜ் போகிறதெல்லாம் அவாய்ட் பண்ணலாம். ஒவ்வொரு சீசன்லேயும் இந்த மாதிரி போயிட்டு பில்கிரிமேஜ் போயிட்டு அவங்க போகிறக்கு ஆரம்பிக்க முன்னாடி 2வது நாள் 3வது நாள் ஏதாவது சின்னதாக ஒரு கொப்பளம் வந்திருக்கும். சரி இதை முடிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிவிட்டு அவங்க ஒரு வாரம் கழித்து வந்தபோது விரலே அழுகி போய் விரலை எடுக்க வேண்டிய நிலைமையில் எனக்கே வந்து என்னோடய பேஷண்ட்ஸே நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் விரலை எடுக்கக்கூடிய கண்டிஷனில் கூட வந்திருக்காங்க. ஸோ அதனால் சின்ன பிரச்சனை வந்தாலும் அதை வந்து உடனே நம்ம பார்க்கணும். ரெண்டாவது அந்த ஏரியாவுக்கு அதை சரியான முறையில் பாத அணிகள் அதாவது ஃபுட்வேர் வந்து எப்படி சொல்லுவோன்னா, சோல், அந்த ஃபுட்வேரோட அடிப்பகுதி வந்து எம்சிபி மைக்ரோசெல்லுலர் பாலிமர் சோல் வச்சு அணுகணும். ரெண்டாவது அந்த ப்ரெஷர் வேரியேஷன் இருக்கிறதுனால கஸ்டமைஸ் ஃபுட்வேர், அதாவது நமக்கு நம்ம பாதத்துக்கு எந்த மாதிரி ஃபுட்வேர் பாதம் போட்டால் அது நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத போடணும். இன்னும் நிறைய பேர் பண்ணுற சாதாரணமான விஷயம் வந்து நம்ம அந்த சாண்டில்ஸ் பெரிய விரலுக்கும் நடுவரலுக்கும் 2வது விரலுக்கும் இடையில மாற்ற செப்பல் போட்டு நடந்துகிட்ருப்போம். அது நமக்கு அன்கான்ஷியஸாக நமக்கே தெரியாமல் அந்த செப்பல் கலண்டு போகாமல் இருக்கிறதுக்கு நம்ம பெரிய விரலுக்கும் ஆள்காட்டி 2வது விரலுக்கும் நடுவில் நம்ம வந்து காலை அந்த செப்பலை பிடிச்சிட்ருப்போம். அப்போ தான் அந்த செப்பல் கலண்டு போகாமல் இருக்கும். இந்த பாதத்தில் உணர்ச்சி இல்லாதவங்க நிறைய பேர் சொல்லுவாங்க, போட்டு இந்த செப்பல் எப்போ விழுந்ததுனே தெரியல, வெறுங்காலில் நடந்துட்டு இருந்தேன் அப்படிம்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து உணர்ச்சி இருக்காது, அந்த செப்பலை ஹோல்ட் பண்ணுறக்குரிய திறமை அந்த கெப்பாசிட்டி இருக்காது. அதனால தான் இந்த மாதிரி சாண்டல்ஸ் டைப் இல்லாமல் பின்னாடி வார் வச்சு மாற்றாப்பில் உள்ள செப்பல்களை வந்து அவங்க போடணும். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னென்னா, நிறைய பேர் வந்து வேலை செய்யாமல் வீட்டில் இருப்பவங்களாம் இருப்பாங்க. அதனால் அவங்க வீட்டில் தான் வந்து 20 மணி நேரம் இருப்பாங்க, எப்பயாவது வெளியில் தான் 4 மணி நேரம் போவாங்க. நிறைய பேர் வந்து இந்த சிறப்பு காலணிகளை வாங்கி அது ரேக்கில் இருக்கும், வெளியே போகும்போது மட்டும் போடுவாங்க. வீட்டிலலாம் வெறுங்காலோட நடந்துட்டு இருப்பாங்க. நான் வீட்டில் தானே இருக்கேன்பாங்க, ஆனால் வீட்டில் எப்போவும் வெறுங்காலில் நடந்தாலே அந்த ப்ரெஷர் இருக்குது. அதனால் நம்ம எப்போவுமே அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா, 2 பேர் ஆஃப் செப்பல்ஸ் வாங்கிக்கணும். ஒன்று வெளியில் போடுறதுக்கு, இன்னொன்று வீட்டில் போடுறதுக்கு. இது வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் கஷ்டம். நிறைய பேர் வந்து நான் பூஜை ரூமுக்கு போவேம்பாங்க, அந்த டைமில் கழட்டும்பாங்க. அடுத்த பிரச்சனை வந்து ஓல்டேஜ் பீப்புளுக்கு காலை குனிஞ்சி செப்பலை மாட்டி பேக் ஸ்ட்ராப் மாட்டுறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். ஆனால் வந்து அதாவது ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூருங்கிற மாதிரி நமக்கு வந்து பிரச்சனை வந்த பிறகு நம்ம அதை அணுகிறத விட அதுக்கு முன்னாடியே வந்து அது பாதிப்பு ஏற்படாமல் காத்துக்கிறது தான் ரொம்ப நல்லது. அடுத்த பிரச்சனை வந்து இந்த பாதத்தில் வர்ற புண்களை நீரிழிவு நோயில் வர்றது வந்து நம்ம அதுக்குரிய காரணி, அதாவது அதோடைய ரூட் காஸ் வந்து சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்கிறது, அதனால் ஏற்பட்ட பெர்மனன்ட் பாதிப்பு, அதை நம்ம சரி செய்யலை. அதனால் ஏற்பட்ட விளைவுகளை தான் காயத்தை ஆத்துறதுக்கு ஏதாவது முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இந்த காயங்கள் ஃபுல்லாக ஆறுனாலும் திரும்பி வராமல் இருக்கிறதுக்காக நம்ம என்னெல்லாம் முயற்சி முதல்ல செஞ்சோமோ காயம் ஆறுறதுக்கு அதே முயற்சிகளை தொடர்ந்து செய்யணுங்கிறது ரொம்ப முக்கியம். சுகர் கண்ட்ரோல் ரொம்ப முக்கியம். ஓகே சார், நன்றி சார்.